Hi friends, welcome to TTM. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 85 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி அதில் 84 கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸ் PYQ சீரிஸும் போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுல 5 கேள்விகள் இருக்கும். 5மே பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. ஒரு சாதாரண பகடையை உருட்டும் போது 2 இரட்டைப்படை எண்கள் வருவதற்கான நிகழ்தகவை கண்டுபிடி. ஓகேவா? ஸோ ஒரு சாதாரண பகடை 6 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகடை என்னென்ன கிடைக்கும் உங்களுக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா 1 2 ஒரே நிமிஷம் இருங்க. 1 2 3 4 5 6ன்னு 6 பக்கங்கள் விழறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப NF அப்படிங்கிறது 6. இரட்டைப்படை எண்கள் அப்படின்னா 2 4 6 3 வாய்ப்புகள் இருக்கு. மொத்த வாய்ப்புகள் 6. ஸோ இதுக்கான ஆன்சர் 1/2 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கான வாய்ப்புகள் மேல டிவைடட் பை மொத்த வாய்ப்புகள் போட்டீங்க அப்படின்னா அதோட நிகழ்தகவு என்னன்னு கிடைச்சிரும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. x, y, z ஆகியவற்றின் திட்ட விலக்கம் P எனில் 3x + 5 3y + 5 3z + 5 ஆகியவற்றின் திட்ட விலக்கமானது. திட்ட விலக்கத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டுனாலோ கழிச்சாலோ அந்த வேல்யூஸ் மாறாது. ஓகேங்களா? ஆனா பெருக்குனாலோ வகுத்தாலோ மாறும். என்ன பண்ணணும்னா எந்த வேல்யூஸை வச்சு சேம் வேல்யூஸை வச்சு தான் பெருக்குவாங்க. ஒவ்வொரு தரவு கூடயும் சேம் வேல்யூஸ் வச்சு பெருக்கினாங்கன்னா திட்ட விலக்கத்து கூட அதை பெருக்கிக்கணும், வகுத்தாங்கன்னா வகுத்துக்கணும். இதுதான் பாருங்க. இப்போ ஒவ்வொரு வேல்யூஸ் என்ன இருக்கு, XYZ அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, மூணையுமே x 3ஆல பெருக்கி இருக்காங்க. அப்ப திட்ட விலக்கத்து கூட 3 பெருக்கிக்கணும். அதுக்கப்புறம் 5 கூட்டி இருக்காங்க. சோ கூட்டினா திட்ட விலக்கம் மாறாது. சோ இதுக்கான ஆன்சர் 3P தான் ஆன்சர். ஓகேவா? சோ பெருக்கினாலோ வகுத்தாலோ மட்டுமே தான் மாறும். எந்த நம்பரை வச்சு பெருக்கி இருக்காங்களோ அதை அந்த திட்ட விலக்கத்தால பெருக்கிக்கோங்க. எந்த நம்பரை வச்சு வகுத்திருக்காங்களோ அதை திட்ட விலக்கத்தை வச்சு வகுத்துக்கோங்க. சேம் நம்பரா தான் இருக்கும். கூட்டினாலோ கழிச்சாலோ வேல்யூஸ் மாறாது. ஓகேவா? அடுத்து பாருங்க. விடுபட்ட எழுத்தானது GJPBKLFN question mark. நார்மலா இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ்ல கொடுத்துட்டாங்கன்னா ஆல்பபெட்ஸ் தெரிஞ்சா போதும், ரொம்ப ஈஸியா நீங்க முடிச்சிடலாம். பட் இந்த இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்பபெட்ஸ் தான் இருந்தாலுமே அதை நம்பர்ஸையும் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்படின்னா இப்ப ஜியோட வேல்யூ 7, ஏக்கு 1 பிக்கு 2 இசட்டுக்கு 26ன்னு போட்டீங்கன்னா அந்த மாதிரி போட்டீங்கன்னா ஜியோட வேல்யூ 7, ஜேயோட வேல்யூ 10. இது ரெண்டையும் கூட்டி -1ன்னு பண்ணிருப்பாங்க. அதுதான் 16 பியோட வேல்யூ. அடுத்து பியோட வேல்யூ 2, கேயோட வேல்யூ 11. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 13. -1 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் அதுல என்ன கிடைக்கும்னா 12ன்னு கிடைக்கும். ஸோ அந்த 12 அப்படிங்கிறது தான் எல் அப்படிங்கிற அந்த லெட்டர். அடுத்து எஃப் 6, என் 14, -1 பண்ணீங்க அப்படின்னா 19. 19 அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய லெட்டர் எஸ். ஓகேவா? ஸோ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இருந்து இது இத்தனாவது லெட்டர், அதுல இருந்து அது அத்தனாவது லெட்டர், அதே மாதிரி இங்க அடுத்தடுத்து நம்ம ரிலேஷன் பார்ப்போம். பட் இந்த இடத்துல அந்த லெட்டர்ஸோட நம்பர்ஸை கூட்டி -1 பண்ணிருக்காங்க. அதுதான் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய 3வது லெட்டர். புரியுதுங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. நீல நிறத்தின் எதிர்தளம் எந்த நிறத்தில் உள்ளது? இந்த மாதிரி 4 5 3 எத்தனை கொடுத்திருந்தாலுமே 2 எடுத்துக்கோங்க. பாருங்க எந்த 2 எடுத்தா சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. நீல நிறம் தான் கேக்குறாங்க. இந்த 2லயும் நீலம் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிகப்பு, ஓகே சிகப்புல இருந்து இருக்கு. ஓகேவா? அடுத்து இந்த 2லயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீலம் ஊதா காமனா இருக்கு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இத கூட எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த 2லயும் பாத்தீங்க அப்படின்னா சிகப்பும் நீலமும் காமனா இருக்கு. இங்கேயும் சிகப்பும் நீலமும் காமனா இருக்கு. பட் ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறது பச்சை ஆரஞ்சுக்கு வருது. நமக்கு என்னதான் வேணும், நீலத்துக்கு ஆப்போசிட் தான் வேணும். சோ இதையும் எடுங்க. 2லயுமே உங்களுக்கு ஊதா பச்சை காமனா இருக்கா? அப்ப இன்னொன்னு ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். சோ நீலத்துக்கு ஆப்போசிட் மஞ்சள். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ பகடையே தான். பகடையில நார்மலா லெட்டர்ஸ் இருக்கும், இல்ல நம்பர்ஸ் இருக்கும், இல்ல புள்ளி வச்சிருப்பாங்க. இதுல எப்படி கொடுத்துருக்காங்க, வார்த்தையா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேவா? சோ அதாவது 1 காமனா இருக்கு அப்படின்னா அந்த காமனா இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ல இருந்து கிளாக் வைஸ் எடுத்து எழுதி கண்டுபிடிக்கலாம். 2 காமனா இருக்கு அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து ஒரு சீட்டை சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து தேர்வு செய்யும் பொழுது அந்த சீட்டு இவைகளில் ராஜாக்கள் ராணிகள்
இது பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா ஜாக், ஓகேவா? சோ ஜாக்க தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஒன்றாக இருப்பதற்கான வாய்ப்பை கண்டுபிடி. மொத்தமா சீட்டு கட்டுல 52 சீட்டு இருக்கும். அதுல ராஜா 4 இருக்கும், ராணி 4 இருக்கும், ஜாக் 4 இருக்கும். சோ மொத்த கார்டு எத்தனை? 12. சோ 52ல 12. புரியுதுங்களா? சோ அது கிடைக்க அந்த ராஜா ராணி ஜாக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு 12 இருக்கு. மொத்த வாய்ப்பு 12. சரி, 52. இதை 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 3/13. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 3/13 தான் ஆன்சர். ஓகேவா? சோ சீட்டு கட்டுல மொத்தமா 52 இருக்கும். சோ 52 இதை பத்தின தெளிவான வீடியோ நம்ம கிளாஸ்ல போட்டிருப்போம், நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ அதுல ராஜா ராணி ஜாக்கு இதுல 4 இதுல 4 இதுல 4 இருக்கும். சோ மொத்தமா 12 காயின். சோ லெட்டர் கார்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா லெட்டர்ல மொத்தமா 16 இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒன்னு குடுக்கல இல்லையா? சோ ஜாக், கிங், குயின், ஜாக்கு, அதுக்கப்புறம் ஆஷ். ஓகேங்களா? சோ ஆஷ் அப்படிங்கிற கார்டை இந்த இடத்துல கொடுக்கல, 3 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப 12 தான். ஓகேவா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.